அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அடுத்த பொதுச் செயலாளராக செங்கோட்டையன் அவர்கள் தேர்வு செய்யப்படுவார் என்ற தகவல் தற்பொழுது வெளியாகியிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக அதிமுகவில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள்தான் பொறுப்பு. கடந்த ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் இருந்து தற்பொழுது நடந்து முடிந்த மக்களவை தேர்தல் வரை தொடர்ச்சியாக எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக தோல்வி அடைந்திருப்பது அதிமுகவில் ஒற்றுமை இல்லாத காரணத்தினால்தான் என்று மீண்டும் பிரச்சனைகள் பூகம்பமாக வெடித்திருக்கிறது. தலைமையை பொறுத்தளவிற்கு ஒற்றுமையாகத்தான் இருக்கிறார்கள். செங்கோட்டையனாக இருக்கட்டும், KP முனுசாமி, தங்கமணி வேலுமணி மற்றும் RP உதயகுமார், எடப்பாடி பழனிசாமி இவர்கள் அனைவரும் ஒற்றுமையாக இருந்தாலும் அடிமட்ட தொண்டர்கள் இறங்கி வேலை செய்தால் மட்டும்தான் தலைமைக்கு வெற்றி கிடைக்கும் என்பது தற்பொழுதுதான் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் செங்கோட்டையன் அவர்களுக்கும் தெரிய வந்திருக்கிறது. எப்படி அதிமுகவின் தொண்டர்களுக்கு உரிமை மீட்பு குழு ஒன்றை பன்னீர்செல்வம் அவர்கள் ஏற்படுத்தினாரோ அப்பொழுது இருந்துதான் தற்பொழுது வரை எடப்பாடி பழனிசாமி அவர்களால் கோபத்தை ஏற்படுத்தும் விதமாக செங்கோட்டையன் அவர்களது செயல்பாடுகளும் மற்ற முன்னாள் அமைச்சர்களது செயல்பாடுகளும் இருக்கிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் அதிமுகவிற்கு தேவை தலைமை என்றுதான் கூறிக்கொண்டிருந்தார்கள் இத்தனை ஆண்டுகளாக. ஆனால் இவற்றை அனைத்தையும் கடந்து கடைசியாக மக்களவை தேர்தல் முடிவுகளை பொறுத்துதான் அதிமுகவிற்கு தேவை தலைமை இல்லை, அதிமுகவிற்கு தேவை தொண்டர்கள் தான். அதுவும் OPS, சசிகலா, TTV தினகரன் என்று பிரிந்து கிடக்கின்ற அதிமுகவின் தொண்டர்களை ஒருங்கிணைந்தால் மட்டும்தான் அதிமுக வெற்றியடைய முடியும் என்ற உறுதியையும் நம்பிக்கையையும் தற்பொழுதுதான் செங்கோட்டையன் அவர்கள் ஏற்படுத்தியிருக்கிறார். மேலும் செங்கோட்டையன் அவர்கள் அடுத்த பொதுச்செயலராக வருவாரா அல்லது பன்னீர்செல்வம் அவர்களையோ சசிகலா அவர்களையோ இணைத்ததற்கு பிறகு முறையான பொதுச்செயலாளருக்கான தேர்தல் நடைபெறுமா என்பதையும் வரக்கூடிய நாட்களில்தான் நம்மால் பார்க்க முடியும். ஆனால் உங்களது கருத்துக்களை கூறுங்கள். செங்கோட்டையன் அவர்கள் 48 கால அரசியல் அனுபவத்தில் எடப்பாடி பழனிசாமியை விட சிறப்பாக செயல்படுகிறாரா? கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்கள் இணைக்க வேண்டும் என்று கூறுவது சரியா, இணைக்கக்கூடாது என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறுவது சரியா என்பதை மட்டும் உங்களது கருத்துக்களை மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். தெரியாதவர்கள் தெரிந்து கொள்ளட்டும், அதற்கான காரணத்தையும் கூறுங்கள்.